வெல்கம் டு ஏஎஸ் ஹோம் கிச்சன். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறதுங்க காலிஃப்ளவரு, ஆலு, பச்சை பட்டாணி போட்டு ஆலு கோபி செய்ய போகிறோங்க. எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிட்டோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுங்க, ஸ்டவ் பற்ற வச்சு ஆயில் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அதில் சீரகம் கொஞ்சங்க, சோம்பு கொஞ்சங்க போடுவோங்க. மீடியம் இதில் வைப்போங்க. ஸ்டவ்வை நல்லா பொரியட்டுங்க. பாருங்க, பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோங்க. 2 வெங்காயமாக போடுவோங்க. சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்குறாங்க, ஆம்லெட்டுக்கு போடுற மாதிரி. இது நல்லா பிரவுன் ஆகட்டுங்க, 75% இதாகட்டுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 பச்சை மிளகா சிறுசாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதுவும் இப்போ போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 50% வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு போஸ்ட்டு, அது இஞ்சும் பூண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுவோங்க. வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. பாருங்கள், எங்கள் சேனலை கண்டினியூவாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பணம் காசு ஒன்றும் இல்லைங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தாங்க என்ன செய்கிறோம் என்னன்றது எல்லாமே புரியுங்க. பாருங்கள், இப்போ நல்லா வாசனை போயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் பட்டாணி, பச்சை பட்டாணிங்க உரிச்சு வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அது ஒரு 100-150 கிராம் அளவு சேர்த்துவோங்க. ஒரிஜினல் பச்சை பட்டாணிங்க, பட்டாணி காய் வாங்கி உரிச்சிடுங்க. அப்போ தாங்க இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மஞ்சத்தூள் பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டிருக்குறோங்க. இப்போ கரம் மசாலா பவுடர் போடலாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போடலாங்க. தனியா பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போடலாங்க. இப்போ பாருங்கள், அரிஞ்சு வச்ச உருளைக்கிழங்க மேலே தோலெல்லாம் சீவிட்டு போடணுங்க. உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு போட்டிருக்குங்க. ஒரு மீடியம் சைஸு காலிஃப்ளவர் வச்சுருக்குறோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 சைஸ் மீடியம் தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோங்க, அது சேர்த்துலாங்க. உப்பு கொஞ்சம் போடலாங்க. காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் சேர்த்துவோங்க. மிளகாத்தூள்லங்க, மிளகுத்தூள் மேக்சிமம் சேர்த்துவோங்க. இதில் தேவைன்னா கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்திக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் கூட இருந்தால் கூட சேர்த்திக்கலாங்க. நாங்கள் அது சேர்த்தலைங்க, அது ஆப்ஷன் தாங்க. அது இல்லைன்னா தக்காளி பழத்தை இது பண்ணி போட்டுக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க, பெரட்டி விடலாம். உப்பும் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சுங்க. வேகட்டுங்க, நல்லா பெரட்டி விடலாங்க. பாருங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க. பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். பாருங்கள், அருமையான ஆலு கோபி பட்டாணி குருமா வேகுதுங்க. இந்த சமயத்தில் கொதிக்கும் போதுங்க மிளகு போடுறோங்க, 1 டீஸ்பூன் போடுவோங்க. ஏன்னா மிளகு, பச்சை மிளகாய் இந்த காரத்தை சேர்த்து போத்தாங்க இதனோட ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. ரெட் சில்லி சேர்த்தணுன்னா சேர்த்தலாம், இல்லைன்னா இல்லைங்க. ரெட் சில்லி சேர்த்தாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா மிளகு கோல்டு, உடம்புக்கு நல்லது, சூட்டு தணிக்கிறது. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசை
சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குங்க. கீ ரைஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, பரோட்டாவுக்கும் நல்லா இருக்குங்க, எல்லா இடத்துக்குமே நல்லா இருக்குங்க. அருமையான ஆலு கோபி பச்சை பட்டாணி கிரேவிங்க. இது நல்லா வேகட்டும். பாருங்க, அருமையாக கொதிச்சு வருதுங்க. அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இது பேனு அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காத தண்ணி இருக்குது. இருந்தாலும் கீழே இருக்கிறது வெந்துடும், மேலே இருக்கிறது வேகாது. அப்பப்போ பிரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. மூடி போட்டு மூடி வச்சு அப்பப்போ இது பண்ணலாங்க. லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை வேணும்னா கொத்தமல்லி தழை தெளிச்சிக்கலாங்க. இல்லைன்னா கருவேப்பிலை வேணும்னா கருவேப்பிலை, எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி நம்ம தெளிச்சிக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. பாருங்க, அருமையான ஆலு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி போட்ட ஆலு கோபி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அவ்வளோதாங்க, பரிமாறலாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு, இட்லி, தோசை, கீ ரைஸ் எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க. இப்போ பரிமாறி சாப்பிடுங்க.